சரி, ரொம்ப காலமா சிவபெருமான வழிபடுறியே, அவர் உனக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு கேட்கறது. ஐயா நல்லா தெரிஞ்சுக்குங்க ஐயா, என்ன கொடுத்தாருன்னா, அப்பா அம்மா இந்த உடலுக்கு வைத்த பெயரை மறக்க செய்தார். அப்பா அம்மா இந்த உடலுக்கு வைத்த பெயரை மறக்க செய்து ஏகாந்த நிலையில் இருக்க செய்தார். பற்றற்ற நிலையிலேயே வாழ்வதற்கு பழக்கப்படுத்தினார். எப்பொழுதுமே அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நல்கினார், அந்த மகிழ்ச்சியை உண்டாக்கினார். எந்த நேரத்திலும் அவரை நினைவை மறக்காத உள்ளத்தை கொடுத்தார். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நொடி பொழுது கூட அவரை மறப்பதில்லை. அப்படிப்பட்ட மனசை கொடுத்தார். அவரோட நாமம் எங்க கேட்டாலும் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்தார், அந்த மனதை கொடுத்தார். எங்கோ ஏதோ ஒரு இடத்திலோ நமசிவாய் அப்படின்னு சொன்னா போதும், அப்படியே நின்றுவிடும். இந்த உடலானது இயக்கத்தை நிறுத்திவிட்டு அந்த மந்திரத்தை மட்டுமே கேட்கும். எங்காவது சிவம் என்ற பெயரை கேட்டால் போதும், ஆனந்த கண்ணீர் அப்படியே தவழ்ந்து வரும். அந்த மனமானது ஆனந்த கூத்தாடும். ஐயன் 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 என்று தேடச் சொல்லும். அந்த மனதை கொடுத்தார். மற்றவங்களையும் சிவமா பார்க்கக்கூடிய தன்மையை கொடுத்தார். இது எத்தனை பேருக்கு கொடுத்திருப்பார்? சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் உரிய நியதி ஐயாது. மற்றவர்களை பார்க்கும்போது சிவா என்று கூறுவது, சிவமாகவே பார்ப்பது, சக மனிதர்களையோ ஜீவராசிகளையோ பார்க்கும்போது சிவமாக கையெடுத்து கும்பிடுவது. இது போல பாக்கியத்தை வேறு யாருக்கு கொடுக்க முடியும்? அடியார்களுக்குத்தான் எம்பெருமான் கொடுக்கின்றார். அவரை உணர்ந்தவர்களுக்காகவே அதை செய்கின்றார். அப்படிங்கிறது தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.